அது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வந்துட்டு இப்போ வலுவா இருக்குன்ட்டு தான் இங்கே சொல்லப்படுது. 2வது தேமுதிக போனதுனால இது வந்து ஏற்கனவே வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இத பெருசா ஒண்ணும் தேமுதிக அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்தப்ப, தேமுதிக ஒண்ணும் பெருசா நம்ம ஒண்ணும் ஒழட்டிக்க வேணாம். அது இப்ப இப்ப வந்தா வரட்டும்ப்பா. வராட்டி போகட்டும். அவங்களுக்கு நம்ம ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொன்னோம் நம்ம. இந்த எலக்ஷன் முடிச்ச பின்னாடி வரக்கூடிய எம்எல்ஏ வச்சு அவங்களுக்கு குடுத்துருவோம் அப்படின்னு தான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அமைச்சருமே அதானே சொன்னாரு. இல்ல ராஜகண்ணப்பன் என்ன சொன்னாரு? தேமுதிகலாம் ஒரு கட்சியா அப்டின்னாரு. இப்ப இல்ல அவங்க கூட்டணியில அப்படித்தான் இருக்காரு. இருக்கா. அவ்வளோதான். அப்படித்தான் அதிமுகவோட மனநிலை அப்படி இருக்கு. வட மாவட்டங்கள்ல வந்துட்டு ஓரளவுக்கு விஜயகாந்த் இருக்கும் பொழுது, அந்த கட்சி ஆரம்பத்தில வந்து வட மாவட்டங்கள்ல தேமுதிக ஓரளவுக்கு வலுவா இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 ஓட்டுகள் கிடைக்கிறதே பெருசா பெரிய விஷயமா தான் இருக்குது பார்க்கப்படுது. அவரு விஜயகாந்த் இறந்தனால ஒரு அனுதாபம் வேண்டா லைட்டா இருக்குமே தவிர்த்த, இன்னைக்கு இல்ல அந்த வந்துட்டு அனுதாப ஓட்டு இன்னும் கேரி ஆகுதுன்னு நெனைக்கிறீங்களா அண்ணா? ஏன்னா இல்ல அந்த அது தேர்தல் அவங்க அவங்க முடிஞ்சுல்ல. அவங்க அப்படி நினைக்கலாமே தவிர்த்து, அ. பெருசா ஒண்ணும் தேமுதிகவுடைய பலம்ன்றது இங்க கிடையாது. இப்ப